அன்னைக்கு மட்டும் திறக்கக்கூடிய நம்ம அப்பா கருப்பனுடைய 18 படிகளையும் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சடனாக பிளான் போட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்பியாச்சு. வேளச்சேரியில் இன்டர்சிட்டியோட ஸ்மார்ட் பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக மதுரை போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ரூமை எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லாக்கரில் நம்மளோட துணியும் மணியும் போட்டுட்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேச அப்பனையும் பார்க்கறதுக்காக கோயிலுக்குள்ளே போயாச்சு. ஒரு வழியாக இலவச தரிசனத்தில் 4 மணி நேரம் க்யூவில் நின்று அம்மனையும் அப்பனையும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு திரும்ப பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேவரட் காட் முருகனை பார்க்கலாம்னு கிளம்பிட்டேங்க. அங்கே போய் க்யூவில் நின்று 1 மணி நேரத்தில் ஐயனை கண் குளிர மனசார வேண்டிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி திரும்ப பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகர் கோயிலுக்கு சிறப்பு பஸ் பிடிச்சி 3/4 மணி நேரத்தில் அழகர் கோயிலுக்கு போயாச்சுங்க. அங்கே போனால் சரியான கூட்டம். என்ன தான் கருப்பனோட 18 படிகளையும் 7 மணிக்கு தான் திறப்பாங்கன்னா கூட 1 மணிக்கெல்லாமா அவ்வளோ கூட்டம் கோயிலுக்குள்ளே. சரி நாமளும் போயிட்டு க்யூவில் நிற்போன்னு நின்றுனா 1 மணிக்கு நிற்க ஆரம்பிச்சிருக்கு. 7 மணி வரைக்கும் க்யூவில் ஒரு வழியாக அப்பனோட கதவுக்கிட்ட போயாச்சுங்க. ஆனால் என்ன எதுக்கு வந்தோமோ அது மட்டும் நடக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த நாளில் அவன் அனுமதியோடு அவன் மண்ணை மிதித்ததே சந்தோஷங்கிற நம்பிக்கையோட மனதுக்கு நிம்மதியாக அப்பனையும் அழகரையும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்தாச்சு.